சூர்யா சூர்யா டைம் ஆச்சு எந்திரி. ஏ சூர்யா என்ன டைம் ஆச்சு எந்திரி. அதெல்லாம் போய்க்கலாம் பொறுமையா போ. எது போய்க்கலாமா? ஆல்ரெடி டைம் ஆச்சு, ஒழுங்கா கிளம்பு. இந்த பாரு, நான் மேனேஜர் இப்போ. நீ நினைக்கிற மாதிரிலாம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. கிளம்புனா நீ கிளம்பு. ஓ அப்படி ஆயிடுச்சா? இங்க பாரு, நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்புறேன். மாவளை நீ மட்டும் 20 நிமிஷத்துல கீழே வரல அப்படியே விட்டு போயிடும். அப்புறம் நீ நடராஜா தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கிளம்பு கிளம்பு. இருடி, சீக்கிரமா ஆபீஸ் போயிட்டு ஒன்னு இன்னைக்கு மாட்டி விடுறேன். எவன்டா அவன் புதுசா காரணி பாட்டி இருக்கிறது? அம்சமா தான்டா இருக்கிற நீ, அழக. ஏய் என்னடி யாரோ ஒருத்தர் கார்ல நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்க? என்னடி இது? என்னடி மேல தூங்கிட்டு தான் இருந்த, எப்படி நீ இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்து கார்ல உட்காந்துருக்க? இனிமே எல்லாம் அப்படிதான். என்ன புதுசா வேலட் பார்க்கிங் வேலைக்கு சென்ட்டியா? யாரு கார் இது? ஹலோ என் கார் தான் ப்ரோ. நேத்து தான் புக் பண்ண. நீ கக்கா போயிட்டு வரதுக்குள்ள டெலிவரி பண்ணிட்டான். என்னடி ஏதோ கார் வாங்கின அந்த மோர் வாங்கின மாதிரி சொல்லிட்டு இருக்க? என்ன திடீர்னு கார் எடுத்துட்ட? ஆமா, நீ ஒரு தடவையும் 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன இறக்கி விடுவ ஆபீஸ்க்கு போன்ட்டு. எனக்கு கடுப்பாகாதா? அங்கிருந்து நான் நடந்து வரணும், அதனால கார் வாங்கினேன் ஆபீஸ் போக. அடி பாவி, இங்க பாரு, 1/2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு செலுப்பட்டு கார் வாங்கறலாம் ரொம்ப ஓவரு. ஸ்கூட்டி வாங்கிருக்கலாம், ஆனா மேனேஜர்னு ஒரு கெத்து காட்டணும்ல, அதுக்கு தான் கார் வாங்கினேன். ஏய் இத பாரு, ஓவரா பேசாத. புதிய கதை படத்துல எம்டி ஆன பிறகு தளபதி விஜய் ஸ்கூட்டர்ல தான் ஆபீஸ் போனார், தெரியும்ல? சரி விடு, வண்டி எடுத்துட்ட, இனிமேல் நானும் உங்க கூட வந்துடுறேன். எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீ பண்ண மாதிரி அதே 200 மீட்டர்ஸ் அவேலியே நான் உன்னை இறக்கி விட்டுருவேன். நீ அங்கிருந்து நடந்து தான் வரணும், ஓகேயா? அடிப்பாவி, நான் கார் வாங்கியிருந்தா உன்னை இப்படிதான் ட்ரீட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா? சேச்சே, நீ கார் வாங்கியிருந்தா என்ன காருக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டேன். தனியா போனாதான் மாசுன்னு நீ பாட்டுக்கு போயிருப்ப. என்ன பைக் டாக்ஸி போட்டு வர சொல்லியிருப்ப. ஏய் நான் ஒன்னும் அவ்வளவு சீப்லாம் கிடையாது. கல்யாணம் ஆனது கூட சொல்லாம சிங்கிள்னு சொல்லி ஊரே மாத்திட்டு இருக்கும் போதே தெரியுது நீ சீப்பா இல்லையான்னு. ஏய் ஓவரா பேசாதரி. இங்க பார், என்கிட்ட என் தம்பி மயில் வாங்கினா இருக்கான், நான் அவன் கூடயே போய்க்கிறேன். சரி ஓகே, உன் இஷ்டம். அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க பாரு, ஏற்கனவே டைம் ஆச்சு. சென்னை டிராபிக்ல வர தெரியாம வந்து ஆபீஸ்க்கு லேட்டா வந்து மேனேஜரான முத நாளே லேட்டா வந்து அசிங்கப்பட்டுக்காத என்ன? பாய். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூட். போறேன்.